ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு காகமும் மைனாவும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய மரத்தின் கிளையில் மைனாவும் காகமும் தினமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. மைனா தன் இனிமையான குரலில் பாடிக்கொண்டே இருக்கும். இது காகத்துக்குப் பிடிக்காது. அதனால் மைனாவை பார்த்தவுடன் திட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மைனா காகத்திடம், "நீ எப்போதும் என்னை ஏன் திட்டுகிறாய்?" என்று கேட்டது. காகம், "நீ பாடுவது எனக்குப் பிடிக்காது. உன் குரல் ரொம்ப சத்தமாக இருக்கிறது" என்று பதில் சொன்னது. மைனா, "எனக்கு நன்றாக பாடுவது பிடிக்கும். உனக்குப் பிடிக்கவில்லை என்றால் நீ இங்கிருந்து போய்விடலாம்" என்றது. இந்த வார்த்தையை கேட்ட காகம் கோபமாக, "இந்த மரம் என்னுடையது. நீ வேண்டுமானால் இங்கிருந்து போகலாம். ஆனால் நான் இங்கிருந்து போக முடியாது" என்று சொன்னது. இருவரும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரு புறா பறந்து வந்தது. அது இருவரையும் பார்த்து, "ஏன் இப்படி சண்டையிடுகிறீர்கள்?" என்று கேட்டது. இருவரும் தங்களுக்குள் நடந்த சண்டையை புறாவிடம் சொன்னார்கள். புறா, "இந்த மரம் உங்களில் யாருடையது என்று யார் சொல்ல முடியும்? இந்த மரம் எல்லா பறவைகளுக்கும் உணவு மற்றும் உறைவிடமாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் இங்கு சேர்ந்து வாழலாம். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள்" என்று அறிவுரை கூறியது. புறாவின் வார்த்தைகளைக் கேட்ட மைனாவும் காகமும் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டன. அன்று முதல் இருவரும் நண்பர்களாகி மரத்தில் சேர்ந்து வாழ்ந்தனர். நீதி: ஒற்றுமை பலம் தரும். ஒற்றுமை வாழ்க்கையை இனிமையாக்கும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சண்டையிடுவதால் எந்த பயனும் இல்லை. நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும்.